தேர்தல் பணிகளில் ஈடுபடவுள்ள அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தபால் வாக்களிக்கும் முன்பு விடிய அரசின் பசப்பு வார்த்தைகளை ஒரு கணம் எண்ணி பார்த்து ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை விடிய அதிமுக அரசு கடந்த 3 ஆண்டுகளாக நிறைவேற்றவில்லை. மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகளையும் விடிய அதிமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர்களின் ஒருமித்த குரலாக தமிழ்நாட்டு உரிமைகளை காத்திட இரட்டை இலைக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களிக்க வேண்டும். அதிமுக அரசு ஊழியர்களின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றும் என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. அழிவு திட்டங்களில் இருந்து பொன் விளையும் பூமியான டெல்டா மாவட்டங்களை காத்த ஒரே இயக்கம் அதிமுக தான். தஞ்சை பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். டெல்டா மாவட்ட விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இப்படி எண்ணெய் நிறுவனங்கள் இந்த பூமியை எடுத்து விடுமோ என்ற அச்சத்தில் இருக்கிறார்கள். அதற்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்ற இடத்திலே கோரிக்கை வைத்தவுடன் நான் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்டம் கொண்டு வந்து இயற்றப்பட்டு நிறைவேற்றினேன். சட்ட பாதுகாப்பு கொடுத்தது அதிமுக அரசு, அதிமுக கட்சி. இன்றைக்கு எந்த சூழலிலும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களிலே இப்படிப்பட்ட தனியார் நிறுவனங்கள் அத்துமீறி விவசாயியுடைய நிலங்களை பறிக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தபோது மீத்தேன் திட்டத்திற்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. பாருங்க, திரு ஸ்டாலின் முன்னிலையில இந்த மீத்தேனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. யார் போட்டது? திரு ஸ்டாலின். இந்த விளைநிலங்களை தனியாருக்கு தாரை வார்த்தது திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் முன்னிலையில் இன்றைக்கு முப்போக விளையக்கூடிய பொன் விளைய பூமியை இந்த நிறுவனத்திற்கு தாரை வார்ப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அரசு விடியா திமுக அரசு. அன்றைக்கு இருந்த அமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் முன்னிலையிலே இன்றைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க. பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அதிமுக எடுத்த முடிவை ஸ்டாலினால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். இந்தியா கூட்டணி அதை முன்னிறுத்தி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமாக செய்கின்ற வேலை இதுதான். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து நம்ம விலகிட்டோம். அது அவருக்கு பொறுக்கல. கள்ள கூட்டணிங்கிறாரு, கள்ள தொடர்புங்கிறாரு. இதெல்லாம் அவர்களுடைய அணுநிதியா சொல்கின்ற வார்த்தைன்னு தான் நான் கருதுறேன். அதிமுகவின் ஆட்சியில் தமிழகத்தை சீரழித்து விட்டதாக ஸ்டாலின் பொய் பிரச்சாரம் செய்வதாக கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. எப்படி சீரழித்தோம் என ஸ்டாலினால் பட்டியலிட முடியுமா என கேள்வி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு கால ஆட்சியிலே தமிழகத்தை சீரழித்து விட்டது என்று சொல்கிறார் ஸ்டாலின் அவர்களே. நான் பல முறை பல கூட்டத்திலே சொல்லிவிட்டேன். நாங்கள் 10 ஆண்டு காலம் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தோம். 10 ஆண்டு காலம் ஒரு பொற்கால ஆட்சி. எங்கே போய் மக்களை கேட்டாலும் கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி, மக்களுக்கு ஏராளமான நன்மைகள் செய்த ஆட்சி என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் கடந்த 3 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையிலே அமைக்கப்பட்ட அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு என்ன செய்தது என்று மக்கள் கேள்வி வைக்கின்றார்கள். இன்னைக்கு பல தொலைக்காட்சியை நான் பார்க்கின்றேன். திரு உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகிறார், திரு ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகிறார். அங்கே எல்லாம் மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள். பதில் சொல்ல முடியாமல் திணறுகின்ற காட்சியை இந்த தேர்தலிலே பார்க்கப்படுகிறது. அதிமுக அப்படி அல்ல. ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவை செய்வதிலே முதல் கட்சி அதிமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே, நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திருவள்ளூர் மற்றும் சென்னை வடக்கு தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் இன்று சூறாவளி பிரச்சாரம். அதிமுக தேமுதிக வெற்றி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார்.
எந்த சூழ்நிலை வந்தாலும் இஸ்லாமிய மக்களுக்கு எப்போதும் பாதுகாப்பு அரணாக இருந்தது அதிமுக. இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உங்களுக்கு தெரியும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறோம். இன்றைக்கு மட்டுமல்ல, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, அம்மாவுடைய காலத்திலிருந்து, எடப்பாடியார் காலம் வரை இடையிலும் கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி இருக்கும்போதும் கூட இந்த இப்தார் நிகழ்ச்சி தொடர்ந்து நாங்கள் நடத்தினோம். அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு கபர்ஸ்தான், இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே அந்த பெரிய கபர்ஸ்தான் இல்லை. நம்ம குனியத்தூர் பள்ளிவாசல் உட்பட இங்க இருக்கக்கூடிய ஒரு 17-20 பள்ளிவாசல்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாயில் பாலக்காடு மெயின் ரோட்ல கபர்ஸ்தான் அமைத்து கொடுத்தோம். விக்கிரவாண்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தியின் உடலுக்கு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் அஞ்சலி. அத்தியூர் திருவாதியில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்ட புகழேந்தி உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார். தென்காசியில் காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் திமுகவுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டதால் பரபரப்பு. தங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காததால் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவினருடன் இணைந்து தேர்தல் பணிகளை செய்ய மாட்டோம் என தீர்மானம் நிறைவேற்றம். தென்காசி பாராளுமன்ற தேர்தலில் தென்காசி மாவட்ட தலைமையோ தொகுதி பொறுப்பாளர் உட்பட யாரும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை தேர்தல் சம்பந்தமாக ஆலோசிக்க தவறியதை வன்மையாக இந்த கூட்டத்தின் மூலம் கண்டிப்பு என தீர்மானம் நிறைவேற்றம். தொழில் முன்விரோதம் காரணமாக நாத்தனாரின் கையை கடித்து குதறிய திமுக MLAவின் மனைவி. பல வருடங்களாக செய்து வரும் தொழிலை நடத்த விடாமல் மதுரை திமுக MLA தளபதி சதி செய்வதாகவும் சொந்த சகோதரியே காவல் நிலையத்தில் புகார். எப்படிப்பா, நான் 25 வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்த தொழில நான் உன்னை நடத்த விட மாட்டேன்னு சொன்னதே தப்பு. அதை கொண்டாந்து நீ உன்னை என்கிட்ட கொடுத்துட்டு போங்கடின்னு நான் வளர்த்த சின்ன பையன். சென்னை தாம்பரத்தில் நெல்லை விரைவு ரயிலில் எடுத்து வரப்பட்ட 4 கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் எடுத்து வரச் சொன்னதாக கைது செய்யப்பட்டவர்கள் தகவல். நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டலில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. நயினார் நாகேந்திரனுக்கு நெருக்கமானவர் என கூறப்படும் முருகன் என்பவர் வீட்டிலும் சோதனை. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. Thank you.